தன்னை உணர்ந்த ஒரு மகான் கிட்ட போயிட்டு என்னுடைய குழந்தைக்கு கல்யாணம் ஆகல, எனக்கு உடம்புல பிரச்சனை இருக்கு, பண பிரச்சனை இருக்குன்னு கேட்டா கண்டிப்பா அவர் நேரடியா பதில் சொல்ல மாட்டார், தீர்வும் சொல்ல மாட்டார். இந்த மாதிரி பிரச்சனைக்கு நேரடியான தீர்வுன்றது எதுவுமே கிடையாது. உங்க பிரச்சனை நீங்களே தீர்க்கிறதுக்கான அவேர்னஸ் கிரியேட் பண்றதுதான். அதுல நிறைய முறைகள் சிக்கல் உடையதாக இருக்கு. அதை புரிந்து கொள்வதற்கே ரொம்ப டைம் எடுக்கும். ஃபிளவர் ரெமடி அப்படி இல்ல. ஏன் அப்படி இல்லைன்னா, எதனா ஒரு ரெமடி எடுத்தாலும் எதனா ஒரு தீர்வு கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் புரிதல் வர்ற வரைக்கும் நமக்கு என்ன ஆகும்னா, எல்லா ரெமடியும் நமக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். 38 ரெமடியிலையும் நமக்கு சதவீதம் இருக்கும். ஒரு மனிதன் இருக்காரு அப்படின்னா அவர் 38ல ஒரு சில ரெமடி ஒரு 5%, ஒரு சில ரெமடி 20%, ஒரு சில ரெமடி 10%, ஒரு சில ரெமடி 50% அப்படி இருக்கும். 38ல ஒரு 5-6 ரெமடி அதிகமா பிரதானமா இருக்கும், மீதி இருக்கிறது 1% 2% இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ள போறதுனால நமக்கு என்ன தோணுதுன்னா, நமக்கு இது தேவைப்படுது அப்படின்ற ஒரு நிலை தோணுது. மலர் தீர்வுகள் என்பது 38 பிரபஞ்ச அதிர்வலைகள் நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்திருக்கிற பிரபஞ்ச ஃப்ரீக்வன்சி, ஃபிளவர் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படின்னு. ஏஞ்சல்ஸ் ஃப்ரம் ஹெவன், ஹாப்பி ஃபெலோஸ் இன் த பிளான்ட் கிங்டம். நம்ம ஃபிளவர் கான்சியஸ்னஸ் சொல்றோம். ஏன்னா கான்சியஸ்னஸ் தான் உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறது ஒன்னே ஒண்ணு கான்சியஸ்னஸ் தான். அது அடிப்படையில பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு எல்லா 38 நம்ம ஒரு படித்துட்ட பிறகு, அதாவது ஒரு அறிவா ஏற்றுக்கொண்ட பிறகு, அதுக்கப்புறம் அதை ஞானமா ஆக்கி, ஞானம் என்பது அறிவை பயன்படுத்தும் கலை. அறிவை பயன்படுத்தும் கலை அப்படின்னா நாலேஜ், அந்த டேட்டா, இன்ஃபர்மேஷன் கிடையாது. நாம இவ்வளவு இன்ஃபர்மேஷன் சொல்றோம் அப்படின்னா, ஒரு ரெமடியை பத்தி இவ்வளவு இன்ஃபர்மேஷன் சொல்றோம் அப்படின்னா, அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாருக்குமே எல்லாமே பொருந்தாது. அதே நேரத்துல இங்க இருக்கிற 200 பேருக்கு ஏதோ ஒண்ணு பொருந்தும், ஒவ்வொன்னு. அதை ஒரு மேட்ச் பண்ணி பாக்குறதுக்கான ஒரு வழிகள். முதல்ல அறிவுன்றது வீட்டுல கட்டக்கூடிய ஒரு சாரம் மாதிரிதான். வீடு கட்டும் போது ஒரு சாரம் கட்டுவோம் இல்லையா, மேல் கூரைக்காக நிக்க வைக்கிறதுக்கு, தளத்தை நிக்க வைக்கிறதுக்கு. அந்த மாதிரிதான் ஃபிளவர் கான்சியஸ்னஸ் சொல்லக்கூடிய நம்முடைய அந்த தகவல்கள், டேட்டா, டீடைல்ஸ் எல்லாமே. அதை வச்சுக்கிட்டு நான் ஃபிளவர் கான்சியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இதை வைத்துக்கொண்டு நாமே நிக்கணும். நாமே சரி செய்து கொள்ளக்கூடிய விஷயத்த நம்ம பண்ணணும். யாரையும் போய் டிபெண்ட் பண்ணி நிக்கிறதுக்கு இந்த தளம் இல்ல. அவர்களே அவர்கள் பிரச்சனையை தீர்த்து கொள்ளக்கூடிய அளவில் இந்த தகவல்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றன. டாக்டர் பேட்ச் அவர்கள் சொல்லியிருக்கிற முறையில 38 மலர் தீர்வுகளும் போதுமானது. அதாவது எல்லா பிரச்சனைகளுக்கும், இப்ப இருக்கிற எல்லா நடைமுறையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் 38 வகையான அந்த மலர் தீர்வுகள் போதுமானதா இருக்குது. இப்ப நாம செக் பண்ணதுலயும் பாத்தீங்கன்னா அது போதுமானதாக இருக்குது எல்லா மனநிலைகளுக்கும். அப்போ அதன் அடிப்படையில பார்க்கும்பொழுது நமக்கு மிக தெளிவா ஒரு காலகட்டம் வரைக்கும் நமக்கு நாம் என்ன பண்ணணும்னா, இது ஆழ்ந்து ஒரு அறிவாக எடுத்துக்கொண்டு, அதுக்கப்புறம் அறிவை விட்டு அந்த ஞானத்தை வைத்துக்கொண்டு நாம உள்ள நுழையணும். அப்ப பார்க்கும்பொழுது வைத்திருக்கிற ஆற்றலும் நம்முடைய நோக்கமும் சரியாக இருக்குமானால் நமக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகளே இருக்கு. டாக்டர் பேட்சுடைய கொஞ்சமா இருந்த அவருடைய தன் முனைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய, தான் வந்த வேலை, தான் யாருன்றது தெரிஞ்சிருச்சு. அது மைண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லோரும் ஈக்குவல் பீயிங்ஸ், எல்லாரும் சமம் அப்படின்ற நிலையில எல்லாரும் சமன்ற நிலையில ஒரு தலைவன் இருக்கின்ற இடம் தெரியாத ஒரு தலைவனாக எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து எல்லாருக்குமான உலகத்தை அமைத்து விட்ட பிறகு அவருக்கு ஆற்றல் தேவைப்படும். அந்த ஆற்றலுடைய ரெமெடி தான் 18வது ரெமெடி, ஆலிவ். இந்த வைனும் ஆலிவும் பாத்தீங்கன்னா யாருக்குரிய ஒரே மாதிரியான ரெமெடி. இந்த ரெமெடிக்கு பேரு ரீஜெனரேஷன் ரெமெடி, ரீஜெனரேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம், மீட்டு உருவாக்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெமெடிக்கு பேரு பீஸ் அண்ட் ஹார்மனி அப்படின்னு சொல்றாங்க, அதாவது அமைதியும் இணக்கமும் அப்படின்னு. இந்த ரெமெடி ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா பைபிள்ல வைனும் ஆலிவும் நிறைய ரெஃபரன்ஸ்ல இருக்கு. மிகப்பெரிய வெள்ளம் உருவாகி உலகம் முழுவதும் அழிகிற தரவுல நோவா அவருக்கு இயற்கையில கட்டளை கொடுத்திருக்காரு கடவுள். ஒரு கப்பல்ல எல்லா உயிரினங்களையும் எடுத்து வச்சுட்டு நீங்க கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பிரளயம் நடந்து அந்த தண்ணி அந்த கப்பலை நகர்த்தி எடுத்துட்டு வந்துச்சு. ரொம்ப நாள் பொறுத்து ஒரு வெளிச்சம் வந்தது, சூரிய வெளிச்சம். அப்போ ஒரு புறா தன்னுடைய வாயில ஆலிவ் இலையை எடுத்துட்டு அவங்ககிட்ட கொடுத்தது. அதாவது இயற்கைக்கும்
மனிதனுக்கும் ஒரு புரிந்துணர்வு இயற்கை கிட்ட நான் உன்னை புரிந்து கொண்டேன், இயற்கை எனக்கு இந்த விஷயத்தை கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய மாற்றத்துக்கு இடையில முதல்ல சொல்றது ட்ரூஸ் அப்படின்றாங்க. ஆலினவர் ட்ரூஸ், இணக்கம், அதாவது இணைவு, புரிந்துணர்வு, உடன்படிக்கை. கரெக்டான வார்த்தைனா புரிந்துணர்வு, உடன்படிக்கை. எதுக்கு? உங்களுக்கு பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்படும்னா ஆலிவ் தான். ஆலிவ் இலை தான் வந்து ஒலிம்பிக் ஓட்டத்துல கடைசியா வந்து அந்த ஆலிவ் இலையை கொடுப்பாங்க. இப்போ ஃபிளட், வெள்ளம், எங்க பார்த்தாலும் வெள்ளமா இருக்கு. கலாச்சாரத்தோட ஒட்டிய ஒரு விஷயம். ஆலிவ் இலை வந்துருச்சு. வெள்ளம் முடிந்த பிறகு என்னன்னா எல்லாத்தையும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். இப்ப நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா உலகம் முழுதும் அது நடந்தது. இவங்க யாரு? இவங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வெள்ளம், மிகப்பெரிய இடர்பாடு, ஒரு மிகப்பெரிய கருத்து மோதலுக்கு இடையே ஒரு டைவர்ஸ், ஒரு மிஸ்கேரேஜ், இல்லாட்டி ஒரு பினான்சியல் அப்படியே லாஸ் டமால்னு. அதாவது 100 கோடி வியாபாரம் பண்ணவர் ஜீரோக்கு வந்து நிக்கிறார். இந்த கண்டிஷன்ல பிசிக்கல், மென்டல், உடல் சார்ந்த, மனம் சார்ந்த ஆற்றல் முழுவதுமாக ஜீரோ ஸ்டேட்டுக்கு வந்து நிக்குது. இருக்கிறதுலே அபாயகரமான கொடூரமான ஒரு மனநிலை. ஏன் அப்படின்னா நாம தேவைக்கு அதிகமாக ஆற்றலை எக்ஸப்ட் பண்ணி, அதாவது உட்படுத்தி, திடீர்னு ஒரு லாஸ் வெறுமையாயிருது. டமால் ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு இடத்த கிராஸ் பண்றோம், ஒரு இடத்துல டபால்னு பார்த்து நம்ம எனர்ஜி ஃபுல்லா லாஸ் ஆயிருது. ஒரு மனிதரை பாக்குறோம், டபால்ல எனர்ஜி லாஸ் ஆகுறது. ஒரு வெள்ளம் நடந்துச்சு, இல்லாட்டி தீ விபத்து 2 நாள்ல ஒரு 4 நாள்ல பாத்தீங்கன்னா அது நடந்திருக்கு. ஹாங்காங்லயும் இலங்கையிலயும் நடந்திருக்கு. அந்த இடத்துல என்னன்னா அங்க இருக்கிற மனிதர்கள் தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேகமா ஓடி வந்து உடல் அயற்சியாகி நம்மளே காப்பாற்ற முடியுமான்ற நிலையில வந்து வெளியே வந்து உட்காடுறாங்க. இல்ல உங்க வீடு, உங்களோட உறவினர்கள்னா காதை பொத்திக்குவாங்க, கண்ணை பொத்திக்குவாங்க. நான் எதையும் கேட்க விரும்பல, எதையும் பார்க்க விரும்பல, என்னை கொஞ்சம் சும்மா விடுங்க, நான் சும்மா உட்காந்துருக்கேன், இல்லாட்டி தூங்க விடுங்க. அந்த மணல் ஏறக்குறைய ஏகப்பட்ட பேருக்கு இந்த மனநிலை உருவாயிருக்கு இன்னைக்கு ஸ்டேட்ல. பொருளாதாரம், இருப்பிடம், உறவு, உடை, வாழ்விடம் எல்லாத்தையும் நிர்கதியா நிக்க வச்ச நிலையில் மைண்டும் பாடியும் டோட்டலா நின்னுச்சு. எனக்கு அழுவுறது தவிர வர்றதுன்னு தெரியலங்க, என்னை விட்டுருங்க அப்படின்ற ஒரு நிலை. ஃபுல்லா பர்ன் அவுட். எல்லா ரெமடியும் இது வந்து இந்த ரெமடி டோட்டலா பாத்தீங்கன்னா பிசிக்கலும் பாடி, உடல் சார்ந்த டைமென்ஷன்ல பயங்கரமா இயங்குது. அதன் காரணமாக மனம் மிகப்பெரிய ஆற்றல் இழப்பை ஏற்படுத்திருக்கு. சஃபர்ட் மென்டலி, பிசிக்கலி. இவங்க பர்ன் அவுட், ரிசர்வ் எனர்ஜியே சுத்தமா இல்ல. பேட்டரிஸ் எல்லாத்துல கரண்ட் போட்டீங்கன்னா சார்ஜ் போட டபால் இருக்கிற 40% சல்லுன்னு ஜீரோ ஆயிடும். அந்த மாதிரி கண்டிஷன். ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் இந்த ரெமடியை வந்து குறிச்சுக்கும் போது நீங்க ஞாபகம் வச்சுக்கிறோம், இன்ஹெரிட்டன்ஸ், வழி வழியா வர்றது, ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் நினைச்சுக்கணும். ஒவ்வொரு தலைமுறையா வரக்கூடியதுன்னு. தண்ணி கொஞ்சம் கூட இல்ல, உடல்ல தண்ணி கொஞ்சம் கூட இல்ல அப்படின்ற நிலை, எனக்கு அழுகையே வருது அப்படின்ற ஒரு கண்டிஷன். ஆலிவ் ஸ்டேட் என்னன்னா டீப் எக்ஸாஷன், டிப்ளிஷன், டப்புன்னு ஒரு வெறுமைனா ஆற்றல் வெறுமை, காலி அப்படின்றது. என்னப்பா எல்லாம் காலிங்க. கான்ஸ்டன்ட் டயர்ட்னஸ் இருந்துட்டே இருக்குது. கிரிப்ஸ் வித் ஓரி. எதனால வர்றதுன்னா பயங்கரமான நோயால வர்றது, துக்கத்தால வர்றது, ரொம்ப போராட்டத்துக்கு இடையே போராட்டத்தை கைவிட்ட நிலையில முழுசா நிக்கிறது. இன்னும் கொஞ்சம் கூட முயற்சி எடுக்க முடியாத ஒரு நிலையில, நடக்க கூட முடியல, ஒரு பேனாவோ ஒரு பேப்பர் கூட தூக்க முடியாத ஒரு நிலை. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப அப்படியே வெளிரி போயிருக்கிறது, எக்ஸாஸ்டட், ஃபேஸ் ஐஸ் எல்லாம் வந்து அப்படியே குழி விழுந்து போயிருக்கிறது, பாடியை வந்து தூக்கி நடக்கவே முடியல என்ற கண்டிஷன். சாப்பிடுறீங்களான்னா கூட சாப்பிட வேண்டாம். அதனால வாழ்க்கையை பற்றி சுத்தமா வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கொடூரமா இருக்குது வாழ்க்கை அப்படி. இப்போ ஒரு கண்டிஷன் பாருங்க, அதாவது ஒரு இடத்துல தண்ணியில அடிச்சுட்டு போயிடுச்சு, எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சு, வீடு அடிச்சுட்டு போயிடுச்சு, குடும்பம் அடிச்சுட்டு போயிடுச்சு, எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சு. நம்ம தனியா நிக்கிறோம், அப்படி திரும்பி பாக்குறோம், கொடூரமா இருக்கு. அவ்வளவுதான். என்ன தேவை? நான் சும்மா உட்கார்றேன் அப்படின்ற நிலை. அவங்களுக்கு ட்ரை ஸ்கிரீன் இருக்கிறது, மேபி ரிங்கிள், உடம்புலாம் ரிங்கிளா இருக்கிற ஃபேஸ், ரியல் எக்ஸாஷன் ஆஃப் பாடி, டோட்டலா ரியல் எக்ஸாஷன் ஆஃப் பாடியில வந்து எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு, சுத்தமா வந்து எனர்ஜி எக்ஸாஷன் வந்துருச்சு. ஹார்ட் கண்டிஷன் வந்து ரொம்ப இவங்களுக்கு பலவீனமா இருக்கும்.
உடம்புடைய ஆற்றலை எந்த அளவுக்கு நம்ம உபயோகப்படுத்தலாம்னு தெரியாத ஒரு நிலையில அதிகமா உடல் ஆற்றலை வந்து செலவு பண்றதுனால டோட்டலா ஃப்ரீஸ் ஆகி அந்த பாடி வந்து பேர்ன் அவுட், தூங்குறது மட்டும்தான் நிலைமை. இந்த கண்டிஷன்ல என்ன ஆகுதுன்னா, நாம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒரு இயற்கையை பத்தி பாக்குறது, ஒரு டெத்தை பத்தி ஒரு விஷயங்கள் பத்தி யோசனை பண்றது. வாட் யூ வாண்ட் நவ், இப்ப என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேக்குறது. இப்படி போய் கேட்டீங்க, வாட் யூ வாண்ட், உங்களை யாருன்னா ஒருத்தர் உங்களுக்கு என்னங்க வேணுங்க அப்படின்னா, எனக்கு தெரிலங்க அப்படின்னு சொல்றது. அந்த வார்த்தை எனக்கு தெரிலங்க, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னா எனக்கு தெரிலங்க அப்படின்னு வார்த்தை வந்து ஆலிவ் தேவைப்படக்கூடிய நபரா இருக்காரு. அதாவது ஒரு ஆலிவ் ஸ்டேட் தன்மையான ஸ்டேட். ஆனா வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சவால்களை சந்திப்பதற்கு தேவையான ஆற்றலை எப்படி பயன்படுத்துதுன்னு தெரியாதவங்க. ஒரு தன்மையான மனிதர்கள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய, அதாவது மனிதர்கள் கூட இந்த இடத்துல என்னன்னா, ஆலிவ் ஸ்டேட்ன்றது ஒரு ஸ்டேட், ஒரு குணம் கிடையாது, எமோஷனல் குணம் கிடையாது. அந்த ஸ்டேட்ல தன்மையா இருப்பாங்க. ஆனா அந்த சவால்களை எதிர்கொள்ற அளவுக்கு அந்த ஆற்றல் இல்லாம போறது, அந்த ஆற்றலை பயன்படுத்தாம போறது, அதனால காலியாயிடுது. 18வது ரெமெடி ஆலிவ் வந்து இட் இஸ் எ டெம்பரரி ஸ்டேட். இப்போ இலங்கையில நடக்கிறதோ ஹாங்காங்ல நடந்த நிகழ்வுகளோ அதெல்லாம் வந்து டெம்பரரி ஸ்டேட். அந்த ஸ்டேட்னால உருவாக்கக்கூடிய ஆற்றல் இழப்பு, அந்த ஆற்றல் இழப்பை எப்படி மாத்தி அமைக்கலாம்னு தெரியல. அந்த இடத்துல ஆலிவ் போகும்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அதாவது நோவாவுடைய கப்பல்ல எல்லா உயிரினங்களும் இருக்கு. அவர் ரொம்ப நாள் அடுத்த ரிலீஃப் தெரியல, அப்படியே போயிட்டே இருக்குது. டக்குன்னு வெளிச்சம் வருது. வெளிச்சம் வர நேரத்துல அப்படி பாக்குறாங்க, ஒரு புறா வந்து கொடுக்குது ஆலிவ் இலைய. பிசிக்கல் வார்னிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா, பிசிக்கல் வார்னிங் சிஸ்டம் சொல்லக்கூடிய உடம்புல சில சிஸ்டம் வார்ன் பண்ணும், இதுக்கப்புறம் நீ போகாத பண்ணாத. சில பேர்லாம் விளையாடினே இருக்கும்போது டக்கான உட்காந்து டம்முன்னு வந்துடும், டோட்டல் எக்ஸாஷன். அந்த மாதிரி. அதே மாதிரி பாடி மைண்ட் லிமிடேஷனை பத்தி தெரியாம இருக்கிறாங்க. பாடி எவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணும், மைண்ட் எவ்வளவு தூரம் ஒர்க் பண்ண லிமிடேஷன் தெரியல. மிக முக்கியமா இது ஏன் வருதுன்னா, இம்மெச்சூர் பேரண்ட்ஸ், அதாவது குழந்தை வளர்ப்புல பெற்றோர்கள் சரியான ஒரு சமநிலை இல்லாதவங்க, ஒரு மெச்சூரிட்டியே இல்லாம ஒரு தன்மை இருக்கிறவங்க குழந்தைங்களை பாத்தீங்கன்னா வளரக்கூடிய குழந்தைகள். அதே மாதிரி டீச்சர், இம்மெச்சூர் டீச்சரால வளர்க்கப்படுறவங்க, ஃபேமிலியால டாமினேஷன் அதிகமா இருந்தா இவர்கள் அவர்களுடைய திறமையை தெரிந்து கொள்ளாம அப்பப்போ பயந்து பயந்து என்ன ஆச்சுன்னா அவங்க எனர்ஜி லாஸ் ஆயிடும். அதனால வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு ஆளாவாங்க. ஜெனரேஷனல் கான்ஃபிளிக்ட், அதாவது அம்மாக்கும் பொண்ணுக்கும் போட்டி இருக்கும். இவன் வந்து ட்ரெஸ் போடுறதுல இருந்து அழகாக்கிக்கிறது. அம்மாவை கேட்பாங்க சில நேரத்துல, நீ ஏன் என்னோட அழகாக்குற? அப்பா கேட்பாரு, அப்பா வந்து பையன் தனியா நிறைய சம்பாதிச்சா என்னோட சம்பாதிக்கிறானே, அவனுக்கு அந்த கான்ஃபிளிக்ட் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி சில்ட்ரன் யூஸ் பை பேரண்ட்ஸ், அதாவது ஒரு குடும்பத்துல அப்பா அம்மா இருக்கிறாங்க, குழந்தைகள் 3 குழந்தைகள் இருப்பாங்க, பையன் 2 பொண்ணுங்க. 3 பேரையும் வந்து அப்பா அம்மா யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க, எதுவுமே படிக்க வச்சிருக்க மாட்டாங்க. இவங்க வந்து சம்பாரிச்சு போகணும்னு நினைக்கிறது. அவங்க இருக்கிற வரைக்கும் இவங்க 3 பேருக்கும் எதுவுமே நடக்குது. அதே மாதிரி திடீர்னு ஒரு வீட்டுல அப்படியே ஒரு அடிமைத்தனமா இருந்த ஒரு பையன், அவங்க அப்பாவோ அம்மாவோ இறந்துட்ட பிறகு டக்குன்னு குடும்பத்தை எடுத்து நடத்தி மிக சிறப்பா நடத்துற பையன். அது வரைக்கும் அவன் எந்த வேலையும் பொறுப்புணர்வோட செஞ்சிருக்க மாட்டான். ஆனா அப்போ திடீர்னு ஒரு ஆற்றல் வந்து அவனுக்கு கிடைக்கக்கூடியது நிறைய பார்த்திருப்பீங்க. ஒரு குடும்பத்துல பையன் உதவாக்கிற மாதிரி இருப்பான், ஒரு இடத்துல டக்குன்னு ஒரு திருப்பம் ஏற்படும். அப்பாவோ அம்மாவோ இறந்த பிறகு அந்த குடும்பத்தை அப்படியே வழிநடத்தி எடுத்துட்டு வருவோம். அவனோட பொட்டன்ஷியல் அப்பதான் தெரியும். நம்மளோட பொட்டன்ஷியலை நம்மளுடைய பெற்றோர்களோ சூழ்ந்து இருக்கிறவங்களோ திரும்ப திரும்ப அழுத்தி வைத்திருக்கிறார்கள் என்றால் அது ஆலிவ் தான், அது தேவைப்படக்கூடியது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு சரியான கம்பெனி இல்லாம இருந்தாலும் அந்த குழந்தைகள் அந்த மாதிரி ஆலிவ் ஸ்டேட்டுக்கு போறது கண்டிஷன் இருக்குது. ஆஃப்டர் கலாமிட்டி, அதே மாதிரி ஜாப், டிஃபிகல்ட் ஜாப், நிறைய சும்மா சின்ன சின்ன ஜாப் எடுத்து வர்றது, அந்த வேலையை வந்து முழுமையா பண்ண முடியாம இருக்கிற ஒரு கண்டிஷன். ப்ராப்பர் டயட் இல்லாம நிறைய வாலண்டரி ஒர்க் பண்றது, அதாவது இப்ப போயிட்டு வந்து தண்ணியில இருக்கிறவங்க காப்பாத்துறேன்னு திடீர்னு போயிட்டு நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்குது, ப்ராப்பரா தண்ணி குடிக்காம டயட் இல்லாம இருக்கிறது கண்டிஷனும் ஆலிவ் தேவைப்படக்கூடிய கண்டிஷன். ஃபுல்லா உழைச்சிட்டே இருக்கு, 24 hours ஸ்லீப் இல்லாம உழைச்சிட்டு இருக்கிற கண்டிஷன். ஸ்கூல்ல ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்ட் முடிக்கிறது, ஒரு 10 நாளா ப்ராஜெக்ட் பண்ணிட்டே இருக்கிற நிலையில அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு டோட்டல் எனர்ஜி லாஸ். ஆனுவல் டே ப்ரோக்ராம்க்கு அப்புறம் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மந்த நிலை, தேக்க நிலை, அதாவது டோட்டல் லாஸ் ஆஃப் எனர்ஜி. ஒரு பெரிய மேரேஜ் ஃபங்க்ஷன் முடிச்சோம், அதுக்கப்புறம் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அப்படியே அவங்க சோர்வா இருக்கு, எந்திரிக்க கூட முடியலங்க, நடக்க கூட முடியலங்கன்றது சீரியஸ் இல்னஸ். அந்த மாதிரி கண்டிஷன்ல உருவாகிற ஒரு தற்காலிக மனநிலை, ஆனா டேஞ்சரஸான மனநிலை. அதான் ரொம்ப முக்கியம். ஒரு ஹாபி கூட எனக்கு அந்த நிலை வந்துட்ட பிறகு ஒரு ஹாபி கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை,
எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறது, எனர்ஜி காஸ்மிக் எனர்ஜியில வந்து கட்டாயி இருக்கிறது, இந்த மாதிரி மனதில் திடீர் எனர்ஜி லாஸ் வருது அப்படின்னா ஆலிவ் எடுக்கணும். அதே மாதிரி தரவு பாடி செக்அப் பண்ணணும். அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் டிப்ளீஷன், எதனா ஒரு தியானம் பண்ணும்போது டக்குன்னு எனர்ஜி டோட்டல் லாஸ் ஆகுது, சடன் எனர்ஜி லாஸ் ஆகுது, ஒரு இடத்துக்கு போன லாஸ் ஆகுறது, கனவு வந்தா டக்குன்னு எனர்ஜி லாஸ் ஆகுறது, ஆலிவ் தேவைப்படக்கூடிய ஒரு கண்டிஷன் அது. கயிறுல இருந்து இறங்கினே இருக்கும், கீழே இறங்கினே இருக்கும், திருப்பி பார்த்தா லாஸ்ட் எண்டில் இருக்குது, கீழே கயிறை காணும், கீழே பயங்கரமான பள்ளம், அந்த கண்டிஷன் தான் ஆலிவ். அடுத்து என்ன நடக்கும் தெரியாது, அவ்வளவுதான். ஒரு குடும்பத்துல 4 அண்ணன் தம்பி இருக்காங்க, அக்கா தங்கச்சிங்க 4 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் மிகப்பெரிய பலமாயிட்டாங்கன்னா மீதி 3 பேரும் அந்த ஆலிவ் தேவைப்படும் நபராயிடும். மீதி பேரோட வளர்ச்சி எல்லாம் மட்டுப்படும். அந்த டைம்ல வந்து எல்லாருக்குமே ஆலிவ் கொடுத்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ் ஸ்டேட் வரும். பாடி டேம்பிங்னா டோட்டலா தன்னை வத்தி போயிருக்கும், ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது. சைக்கிக் ஓவர் எக்ஸாக்ஷன் சொல்லக்கூடியது, பயங்கரமான எக்ஸாஷன் உருவாகும், எனர்ஜி லாஸ், சூப்பர் ஹியூமன் எஃபெக்ட். அப்ப இப்ப போய் காப்பாற்றணும் அப்படின்னா, இப்ப போய் 100 பேரை காப்பாற்றணும், 100 பேர் தத்தளிச்சுங்கிறாங்க, ஒரு ஃபிளைட் தான் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு எஃபெக்ட் தேவைப்படுது, சூப்பர் ஹியூமன் எஃபெக்ட், பெரிய ஆற்றல் தேவைப்படுது. அதே மாதிரி டைம்ல ஆலிவ் இருந்துச்சுன்னா மிகப்பெரிய அளவுல நமக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓவர் எக்ஸ்டெண்டிங் ஒன் ஸ்ட்ரென்த், நம்மளோட ஸ்ட்ரென்த் ஓவரா எக்ஸ்டெண்ட் பண்றது. அதாவது ரப்பர் பேண்ட் மாதிரி, ரப்பர் பேண்ட் நல்லா இழுத்துன டபால்னு லூஸ் ஆயிடுது இல்லையா, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான் டிப்ளீஷன் ஆஃப் எனர்ஜி. நம்ம சாப்பிட்ற தண்ணியும் உணவும் போதுமானது இல்லைங்க அப்படின்னு ஒரு மனநிலை இருக்குன்னு. அப்போ வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் இப்பெல்லாம் போடுறாங்க, இதுல விட்டமின்ஸ் இருக்குது, கலோரிஸ் இவ்வளவு இருக்குது, சிறுதானியங்கள் முளைக்கட்டு தானியங்கள் இதெல்லாம் பத்தி பேசுறீங்கன்னாவே எனர்ஜி லாஸ் இருக்குது, உங்களுக்கு ஆலிவ் தேவைப்படுதுன்னு அர்த்தம். லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் லைஃப். இப்ப போய் ஒருத்தரை கேட்டு பாருங்க, பாதிக்கப்பட்ட ஒரு தண்ணியால பாதிக்கப்பட்டு என்னங்க, ஒண்ணு இல்லைங்க, சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைங்க. இன்டெலெக்சுவல் எக்ஸாஷன், அவங்களுக்கு ரொம்ப இப்படியே எனர்ஜி போய் 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 காதுல வந்து ரீங்காரம் கேட்டுக்கிட்டே இருக்குது. மெனோபாஸ் பீரியடுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு லாஸ், மிஸ்கேரேஜ், தொடர்ச்சியா அப்படியே அபார்ஷன் ஆகுது, குழந்தை தங்காம இருக்கிறது, தொடர்ந்து 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 அப்படியே நடந்துட்டுச்சுன்னா அந்த எக்ஸாஷன் இருக்கும், உடம்புல தெரியும். அப்புறம் அதிகமான குழந்தை தாய்மார்களுக்கு இது தேவைப்படுது. ஓல்ட் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது அதிகமா தேவைப்படுது. இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது வாழையடி வாழையாக நம்மளுடைய தலைமுறையா வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே ஆலிவ் வந்து மிகப்பெரிய தீர்வு தரும். சொத்து பிரச்சனை ரொம்ப வாழையடி வாழையா இருக்கு அப்படின்னா ஆலிவ் ஹெல்ப் பண்ணும். அதுக்கு ஆலிவ் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ எனர்ஜி வந்துருச்சு, எனர்ஜி வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? அதிகமா எனர்ஜி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அதிகமான தப்பு தான் பண்ணுவீங்க, மோன் எனர்ஜெட்டிக்லயும் தப்பு தான் பண்ணுவீங்க. அப்ப எனர்ஜியை சரியா பயன்படுத்துறீங்களா நீங்க? இந்த ரெமிடி என்ன சொல்லுதுன்னா, ஓ லைவ் அப்படின்னு, ஆலிவ்னு பாத்தீங்கன்னா லைவா இருக்கிறது. அந்த வார்த்தையை திருப்பி போட்டீங்க அப்படின்னா ஈவில் 0 அப்படின்னு வரும், ஈவில் ஓ அப்படின்னு வரும். உங்களுக்கு வாழ்க்கையில நான் நிறைய ஈவில் எஃபெக்ட் எதனா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா தொடர்ச்சியா வீட்டுல வந்து ஆலிவ் தெளிக்கிறது, நீங்க தொடர்ச்சியா ஆற்றல் அதிகமா இருக்கும் போது எதிர்மறை ஆற்றல் நம்மளை ஊடுருவாது. அப்போ எனர்ஜி கொடுத்துட்டோம், எனர்ஜியை வந்து என்ன பண்ண போறீங்க? ஆலிவ் சொல்றதுன்னா, நான் வந்து உங்ககிட்ட ஆலிவ் விலையை கொடுத்துட்டேன், அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத ஆற்றலை வைத்து என்ன பண்ணணும்ன்றத வந்து சொல்றதுதான் ஆலிவ் ஃபிளவர். ஆலிவ் ஆயில் ஃப்ரூட், ஆலிவ் ஆயில் வந்து மிகப்பெரிய அளவுல நமக்கு வந்து ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடியது. நிறைய இடத்துல ஆலிவ் ஆயில் யூஸ் பண்றாங்க. நமக்கு ஆலிவ் வந்து அந்த உடம்புல இருக்கிற ஒளி தேகத்தை, அதாவது ஒளி, அந்த லைட் எனர்ஜி அதிகமா பண்ணுது, அதிகமான லைவ்லினஸ் வச்சுக்கிறது, உடல் இருக்கிற எல்லா ஆற்றல், ஒவ்வொரு அவயத்துக்கும் தேவைப்படக்கூடிய ஆற்றலை சரி விகிதத்தில் உடம்ப சரி பண்றது, உள்ளுக்குள்ள எடுத்துட்டு வர்றது ஆற்றல். ஆலிவ் என்பது திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா பைபிள்ல, புராணங்கள்ல, நிறைய கலாச்சாரங்கள்ல, வரலாறுல நிறைய இருக்கக்கூடிய இது இந்த மலர். அது வந்து நம்மளுடைய வைன் சொன்ன மாதிரி, நம்மளுடைய வைன் வந்து எப்படி உணவா இருந்ததோ அதே மாதிரி இதுவும் உணவு பொருட்களாகவும் மிராக்குலஸ் ஆயில்ன்றாங்க, இத திரவ தங்கம் அப்படின்றாங்க. இது வந்து நமக்கு வாழ்க்கையோட ரொம்ப நெருக்கமா சம்பந்தப்பட்டது. அதாவது மேற்கத்திய நாடுகள்ல, உலகம் முழுவதும் இருக்கிற நாடுகள்ல சம்பந்தப்பட்டது. குறிப்பா வந்து அரேபியா, யூரோப் போன்ற நாடுகள்லாம் அது ரொம்ப நெருக்கமா. இங்க நமக்கு வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்தியாலயும் ஆலிவ் மரங்கள் இந்தியாவோட நேட்டிவ்ன்றாங்க, இந்தியாவிலதான் நிறைய இருந்திருக்குது. அப்போ ஆலிவ்ன்றது வழி வழியா வரக்கூடியது. ஆலிவ் மலரை
அந்த மலரின் செடியும் பார்ப்போம். ஓலியஸ் யூரோப்பியஸ்ன்றது அது பேர் என்னன்னா ஃபிளவர் வந்து லிக்விட் கோல்டு, அதாவது திரவ தங்கம்ன்றாங்க. ஹிஸ்டாரிக்கலா வந்து நிறைய யூஸ் பண்றது. நோவா வந்து சூன் ஆஃப்டர் டெல்யூஜ்னு சொல்லக்கூடிய ஃபிளட்ல வந்து ஃபர்ஸ்ட் கான்டாக்ட், உலகத்தினுடைய முதல் தொடர்பு வந்து ஆலிவ் மலை செடி மூலயமா தான் நமக்கு வந்திருக்கு. சின்ன மரம், நல்ல ஃபிளஷியா இருக்கிறது, ஆயில் வந்து அதிகமா கொடுக்கக்கூடியது, ஃப்ரூட்ஸ்ல வந்து நிறைய ஆயில் கொடுக்கக்கூடியது, இந்தியாவினுடைய பூர்வீகமா கொண்டது இதுன்றாங்க. கிங் ஆஃப் ட்ரீஸ் அப்படின்றாங்க. ஆர்னமெண்டல் ட்ரீ, வடிவம் அதிகமான தோரணை உள்ள, அதை பார்க்கறதுக்கே ஒரு அலங்காரமா இருக்கக்கூடிய மரம். இலைகள் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷா கிரீனா இருக்கக்கூடியது. கிரீம் கலர், கிரீன் கலர், கிரீம் கலரா இருக்கும், பாப்கார்ன் மாதிரி இருக்கும் அந்த பூ. 4 பெட்டல்ஸ், 4 இதழ்கள். 4ன்றது வந்து ரொம்ப முக்கியமானது. பைனரி, டபுள் பைனரி அப்படின்னா 2, 2 மடங்கு 2 அப்படி இருக்கிறது. பியூரிபிகேஷன், இது வந்து புனிதப்படுத்துதல், ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடியது. இது வந்து இட்டர்னல் ஃபிளேம் சொல்றாங்க, அழியாத விளக்கு, அணையா விளக்கு, 1500 வருஷம் வரைக்கும் வாழக்கூடியது. இது வந்து வைன் மாதிரியே நிறைய கட் பண்ணிருக்கிறாங்க. கட் பண்ணி தண்டு வரைக்கும் கட் பண்ணிடுவாங்க. கீழே வந்து ட்ரங்க்னு சொல்லக்கூடிய தண்டு வரைக்கும் கட் பண்ணிட்டு இது என்ன பண்ணிருக்காங்கன்னா நிறைய ஆலிவ் வெரைட்டி இருக்குது. அந்த ஆலிவ் வெரைட்டிக்குள்ளேயே வளர்ந்து வரும்போது இன்னொரு ஆலிவ் வெரைட்டி வச்சு குத்தி அந்த தண்டுல இருந்து, அது வெட்டப்பட்ட மரத்துல இருந்து உள்ள ஹோல் போட்டு குத்தி இன்னொரு மரம் வரும். இந்த மரம் வளர்ந்த பிறகு பாத்தீங்கன்னா அந்த தண்டு புதுசா வச்சோம்ல வெளியில இருந்து வந்த மரம், அதுக்கு இதுக்கும் எந்த விதமான வேறுபாடு இருக்காது, அதே மரம் மாதிரி இருக்கும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, யாரெல்லாம் ஸ்வீகாரம் சொல்லக்கூடிய அடாப்டட் சைல்டு எடுக்கிறீங்கன்னா ஆலிவ் வந்து குடும்பத்துல கொடுத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா அந்த அந்த இணக்கம் ஏற்படும். நல்லா கவனிங்க. கட் பண்ணிடுறாங்க, கட் பண்ணிட்டு வேறு வகையை எடுத்துட்டு வந்து உள்ள சொருவுறாங்க. ஆனா கொஞ்ச காலம் பட்டு அந்த வரி கூட தெரியாது, அந்த ஸ்கார்ன்னு சொல்லக்கூடிய வெட்டப்பட்ட தடயம் கூட தெரியாது, அப்படியே ஃபுல்லா வந்து இருக்கும், ஏற்றுக்கொண்டுகிட்டே இருக்கும். கட் பண்ணீங்களா, வெட்டின உடனே கட கட கடகட சைட்ல எல்லாம் சின்ன சின்ன கிளைகள் வரும், துளிர்கள் வரும். திருப்பி கட் பண்ணீங்கன்னா வளரும். அதனால என்ன பண்ணாங்க, நடுவுல மட்டும் விட்டுட்டு ஃபுல்லா வந்து பச்சை நிறமா இருக்கும். அதாவது நிறைய இலைகள் கொண்டதா இருக்கும். அந்த ஆலிவ் மரமே பாத்தீங்கன்னா கொத்தா இலை இருக்கிற மாதிரி இருக்கும். சீடு, விதையை விட கிராஃப்டிங் தான் நிறைய பண்ணிருக்கிறாங்க. கிராஃப்டிங்னா வெட்டி ஒட்டி இருக்கு. அப்போ இது தன் இனத்துக்குள்ளே ஒட்டினமாக இருக்குது. ஆலிவ் வர்க்கத்திலே ஒட்டினமா வந்து அந்த ஒட்டினத்தின் தனதாக்கி கொண்டு, எதையும் தனதாக்கி கொண்டு அதை கொடுத்துக்கிட்டே இருக்கிற அட்சய பாத்திரம் மாதிரி இருக்கு. ரூட் வந்து ரொம்ப ஆழமா இருக்கும், ரொம்ப ஆழமா இருக்கும், எக்ஸ்டெண்டட் ரூட்டா இருக்கும், ரொம்ப ஆழமா போயிருக்கும், தண்ணியை தேடி 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 போயிருக்கும். கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் வளரக்கூடியது. அதாவது லைஃப் சைக்கிள் டிஃபரெண்ட் இருக்கு. எப்படி வெட்டினாலும் எப்படி வச்சாலும் கட கட கடன்னு வளரக்கூடியது. செலக்டட் ட்ரீ, அதாவது செலக்ட் பண்ணி வந்து ட்ரீயை வந்து வடிவப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வளர்ந்துருச்சு, வெட்டி வளர்ந்ததுக்கு அப்புறம் இன்னொன்று குச்சி வச்சு வளர்ந்தது, அதை வெட்டி திருப்பி மேல வைப்பான். அப்ப பாத்தீங்கன்னா எனர்ஜி மேல அதிகப்படியான ஆற்றல் உள்ள ஆலிவ் இனத்தை வந்து திரும்ப திரும்ப சேர்க்கணும். ஆற்றல் வந்து ஜெனரேஷன் நடந்துட்டே இருக்கு. அதாவது எரிஞ்சிட்டே இருக்கிற நெருப்புல மேலும் ஒரு கட்டை போட்டீங்கன்னா, இன்னும் ஆற்றல் உள்ள கட்டை போட்டீங்கன்னா, அதிகமான காஞ்ச கட்டை போட்டீங்கன்னா நெருப்பு எரிஞ்சுட்டு அந்த மாதிரி எனர்ஜியை வந்து ஜெனரேட் பண்ணிருக்காங்க. இதை வந்து நாம வந்து இந்த மனித குலம் அப்படி பண்ணிருக்கு. அந்த ஆலிவ் மரத்தை சின்ன புது புது பிளான்டா வரும், ஆனா அந்த அதனுடைய தன்மை மாறாம இருக்கும், எப்பயுமே மாறாம இருக்கும். அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, வெட்டும் போது அந்த சென்டரை வந்து ஓப்பனா வச்சிருப்பாங்க அடுத்தடுத்த நிலைக்கு வைக்கிறதுக்கு. ஒரு பிரான்ச்சை வெட்டினீங்கன்னா, ஒரு கிளையை வெட்டினீங்கன்னா அந்த கிளையை ஒன்னு வெட்டின இடத்துல நிறைய கிளைகள் வரும், செழித்து வளரும். அப்படியே கட் அண்ட் கோவர் குரோத். இப்ப எதனா ஒரு மிஸ்கேரேஜ் ஆச்சு, அதாவது அபார்ஷன் ஆயிடுச்சுன்னா, அபார்ஷன் ஆன உடனே வந்து ஒரு 2-3 நாளைக்கு ஆலிவ் கொடுத்தீங்கன்னா அடுத்தது வந்து ஈஸியா கேரி, அது அப்புறம் ஃபெர்டிலிட்டி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை குறிச்சு வச்சுங்க. அதே மாதிரி பிரான்சஸ், இலைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதாவது இலைகள் ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு நிக்கக்கூடியது, பச்சை நிறத்தை இருக்கக்கூடியது, வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும், சன்லைட் அதிகமா இருக்கக்கூடியது. லீஃப் வந்து பார்க்கும் போதே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நீங்க போய் மரத்து கீழே உட்காந்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெஷ்னஸ், ரொம்ப டீப்பான ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். ரெஜனே ஒரு மாதிரி பூட் ஆன மாதிரி இருப்பீங்க, அப்படியே ஃப்ரெஷ்ஷா. ஆலிவ் ஃபிளவர்ஸ் வந்து மே மாசம் விடும், ஆனா அடுத்த பிப்ரவரி தான் ஃப்ரூட் வரும். காலம் நிறைய எடுக்கிறது, 100கணக்கான ஆண்டுகள் வாழும். ஆனா 2வது வருஷமே அது வந்து பழங்களை கொடுக்க ஆரம்பிச்சோம். 98 வருஷம் கொடுத்துக்கிட்டே இருக்கு, எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. ஒரு ஓல்டு மரம் இருக்கு, பழைய மரம் இருக்குன்னா அதனால பாத்தீங்கன்னா
சில்வர் கலர்ல இருக்கும். கட்டைகள் உடைஞ்சிருக்கும், சிதைஞ்சிருக்கும், வளைஞ்சிருக்கும். அது இளமையான மரத்துக்கும் புதிய மரத்துக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும். அதுக்கு சூப்பரா வித்தியாசம் தெரியும். இந்த மரம் இருக்கிற இடத்துல விவசாயம் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா எனர்ஜியும் இதுவே எடுத்துருக்கு. அந்த மாதிரி மனிதர்கள் இருக்கிற இடத்துல இந்த டெண்டன்சில இருக்கிற ஆற்றலை அதிகமா பயன்படுத்தி நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். அப்பா மிகப்பெரிய அறிவாளியா இருப்பாரு, பையன் வந்து அந்த எனர்ஜியே இல்லாம. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா வேற வேற இடத்துல வளர்க்க வைப்பாங்க. அந்த பெற்றோரையும் பையனும் அது புரிஞ்சவங்க அதை செய்வாங்க. மலை மேல ஓப்பன் ஹில் சைட்ல இருக்கும். டைரக்ட் சன் எனர்ஜி சூரிய ஒளியை கிரகிச்சு ஆற்றலா மாத்தும். எப்பெல்லாம் வந்து சூரியன்ல வந்து நிறைய போறீங்க, நீங்க டிராவல் பண்றீங்க, சூடு ஜாஸ்தியா இருக்குன்னா ஆலிவ் எடுத்தீங்கன்னா அந்த சூரிய ஒளியே உங்களுக்கு ஆற்றலா கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வெயில் காலத்துல இதை பயன்படுத்தி பாருங்க. பேர்னிங் ட்ரைனஸ், அப்படியே ட்ரையா இருக்கக்கூடியது. ரூட் வந்து அதாவது வேர் வந்து ரொம்ப ஆழமா போய் ஈரத்தன்மை இருந்துகிட்டே இருக்கும். இடம் ஸ்பேஸ் வந்து நிறைய தேவைப்படுது. ஒரு ஆலிவ் இடத்துக்கு பக்கத்துல பயங்கரமா ஸ்பேஸ் இருக்கு. ஸ்பேஸ் தேவை. ஸ்பேஸ் எனர்ஜி தான். எனர்ஜினாவே ஸ்பேஸ் தான். இலை பாத்தீங்கன்னா மேல கிரீனா இருக்கும், கீழே வந்து பழுப்பு நிறமா இருக்கும். மேல ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்றது, கீழே பழுப்பு நிறம் ஹீட்டை வந்து ரிப்பல் பண்றது. அப்ப என்ன ஆகுதுன்னா அது வந்து இலை வந்து ஓவல் ஷேப்ல இருக்கிறதுனால திரும்பிட்டே இருக்கும். இப்படி இப்படி திரும்பினே இருக்கும். திரும்பும் போது பாத்தீங்கன்னா கீழே வெளிச்சமும் இருட்டும், வெளிச்சமும் இருட்டும், வெளிச்சம் இருட்டு வருது. அதனால கீழே இருக்கிற இதுக்கு எல்லாத்துக்குமே சூரிய ஒளி கொடுக்கும். அதாவது அந்த மரம் ஃபுல்லாவே சூரிய ஒளியை பற்றும். அதனாலதான் ஒரு கட்டையை போட்டு எரிச்சிங்கன்னா எரிஞ்சுனே இருக்குது. கர்வ்டு ஸ்டாக்ஸ், டார்க் அண்ட் லைட் கொடுத்துட்டே இருக்குது. டார்க்னஸும் லைட்டும் டைனமோ ஆஃப் எனர்ஜி கொடுத்துட்டே இருக்குது. ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது. லீவ்ஸ் கொடுக்குறது, லீவ்ஸை நம்ம யூஸ் பண்றோம். அதே மாதிரி ஆயில் யூஸ் பண்றோம். ஃப்ரூட் ட்ரங்க் எல்லாத்தையுமே யூஸ் பண்றோம். கோல்டன் சன்ஷைன், பயங்கரமான சன்ஷைனை ஈர்க்கக்கூடியது. எசன்ஸ் வந்து ஈஸியா டக்குன்னு ரிலீஸ் பண்றோம். எங்க வந்து அதை விளைவிச்சிருக்காங்களோ அதை எந்த விதமான விஞ்ஞான மாற்றமும் செய்யாம ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை அதே இடத்துல விளைவிக்கிறாங்க. எந்த மாற்றமும் இல்லவே இல்லை. அதனால இது கொடுத்துக்கிட்டே இருக்கு எனர்ஜி. கட்டையும் மலரையும் பழங்கள் கட்டைகள் கொடுத்துட்டே இருக்கு, அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருக்குது. அதனாலே அந்த அந்த நிலம் வந்து தன்மை மாறி இருக்குது. இதை என்ன சொல்றாங்கன்னா அடிமைப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த மரத்தை திரும்ப திரும்ப ஒரே இடத்துல மாற்றம் பண்ணாம ஒரே இடத்துல வச்சிருக்கு. இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு அம்மாவா இருக்காங்க, அப்பாவா இருக்காங்க, அவங்கள வந்து அடிமைப்படுத்தி அவங்களுக்கு எந்த விதமான விஷயத்தையும் பண்ணாம, எந்த விதமான நல்லதையும் பண்ணாம அவங்க அடிமை மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா, இல்லாட்டி குழந்தைகளை பெற்றோர்கள் எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா ஆலிவ் கொடுக்கும் போது அங்க மாற்றம் நிகழும். நோ சேஞ்ச், யூசிங்னா. ஆனா இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாம ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. எங்க வளரும்னா கைவிடப்பட்ட நிலத்துல, எங்கேயுமே எதுவுமே வளராத நிலத்துல இது சூப்பரா வளரும். அன்பின் உருவம் இது. மன்னித்தலும் ஏற்றுக்கொள்ளதும் புரிந்து கொள்றதும் இந்த மலர் தான். ரிசோர்ஸ் ஆஃப் ரினிவல், புத்தாக்கம் பண்றது. ஸ்டம்ப் பாத்தீங்கன்னா தண்டு கூட உள்ள ஹாலோவா தான் இருக்கும், ஆனா எனர்ஜி பயங்கரமா இருக்கக்கூடியது. டாக்டர் பேட்சே என்ன சொல்றாருன்னா, ஃபார் ஹோப் ஆஃப் ட்ரீ இஃப் கட் டவுன், அந்த ட்ரீயை வந்து கட் பண்ணீங்கன்னா வளரும், ஸ்ப்ரவுட் ஆகும், வளரும். அகெயின் அண்ட் ஷார்ட் வித் லாட் சீஸ், the shoot will not cease. அதாவது கீழே இருக்கிற துளிர் வந்து வளராம இருக்காது, எப்பயுமே பூத்து, அதாவது உள்ள பூத்து வேலை வரும். அதாவது பூத்துனா உள்ள இருந்து வேலை வரக்கூடியது. ரூட் க்ரோ ஓல்டு, வேர் வந்து ஓல்டு ஆனாலும் இழந்து போயிடுச்சு, சக்தி இழந்துச்சுனாலும் கொஞ்சோண்டு தண்ணி வந்துச்சுன்னா திருப்பி வேர் விட ஆரம்பிச்சு. மரத்தை கட் பண்ணா அங்கிருந்து கிளைகள் வரும், திருப்பி நல்லா கட் பண்ணீங்கன்னா துளிர்கள் வரும். ரூட் செத்து போச்சுன்னு நினைச்சீங்கன்னா அதுல இருந்து தண்ணி பட்டா மட்டும் டக்குன்னு உயிர்ப்பு வந்து அது மாதிரி இழந்து ஒரு மாதிரி ஒரு குடும்பங்கள் வந்து நிர்கதியா நிக்கிற இடத்துல வந்து எல்லாத்தையும் இழந்து நிர்கதியா இருக்கிற இடத்துல ஆலிவ் மட்டும் ஒரு 2 மாசம் 3 மாசம் கொடுத்தீங்கன்னா புத்துணர்வு பெற்றுவாங்க, புத்துயிர் பெற்றுவாங்க. லைஃப், டெத்து, ரீஜெனரேஷன், மறு ஆற்றல். அதை வந்து இது சொல்றது தான். டீப் ரூட் என்ன சொல்லுது அப்படின்னா, ரூட்ல இருந்து ஆழமான ரூட்டு திருப்பி வேர் விடுறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துட்டே இருக்கு. அந்த இலையை திரும்பக்கூடிய இலைகள் எப்படி அப்படி திரும்பிச்சுன்னா உள்ள கீழே போயிட்டு நல்ல ஆற்றலை கொடுக்கக்கூடியது. 1 வருஷத்து மரம் மேல பாத்தீங்கன்னா பழங்கள் இருக்குது, சின்ன சின்ன குட்டி குட்டி பழங்கள் மாதிரி. அதுல இருந்து பழம் இலை பாத்தீங்கன்னா ஓவலேட்னு சொல்ல நீட்டா இருக்கிறது, காத்துல வந்து நல்லா அசையக்கூடியது, நல்ல கிளைகள், நல்ல நிறைய இலைகள் இருக்கு.
எனர்ஜியை வந்து ஈஸியா அதிகமான ஆற்றல் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது இது. ஆலி வந்து இத்தாலியில இருந்து தான் அவரு டாக்டர் பேட்ச் வந்து தயாரிச்சு எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் பயன்பாடு கொடுத்துருக்கிறாரு. ஈஸியா ரெமெடி எடுக்கக்கூடியது. நல்ல ஒயிட் கலர், நடுவுல வந்து கிரீனிஷ் எல்லோ கலர் இருக்கக்கூடிய பூக்கள். அந்த பூக்கள்ல பார்க்கும் போதே ரீஜெனரேட்டிவ் எனர்ஜி, புத்துணர்வு தரக்கூடிய ஆற்றல், புத்துயிர் தரக்கூடிய ஆற்றலை தரக்கூடியது. கொத்து கொத்தா இருக்கும் பூக்கள். பாத்தீங்கன்னா கொத்து கொத்த எனர்ஜி அப்படியே கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய விஷயங்கள். உடல் உழைப்பு காரணமான எனர்ஜி, உடல் முழுவதும் பாதிப்பு ஏற்பட்டவங்க, சோர்வு ஏற்பட்டவங்களுக்கு ஆலிவ் எனர்ஜி ரொம்ப அற்புதமான இம்பாக்ட் ஏற்படுத்தும். இதனுடைய ரெமெடி சாப்பிடுறதுனால என்ன இம்பாக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, we have a divine mission in the world and our soul use our minds and bodies. So when all three are working in union, the result is perfect health and perfect happiness. அதாவது அது அஃபர்மேஷன் சொல்லக்கூடிய டாக்டர் பேட்ச் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுடைய உயிரின் மொழியை மனமும் உடலும் தெரிந்து கொண்டால், அந்த அலைன்மெண்ட்ல நேர்கதியில இருந்துச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கை பூர்ணமாக இருக்கும். நம்ம வந்த வேலையை பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்றது. இதுக்கு நமக்கு ஆற்றல் தேவை. அந்த ஆற்றலை தேவைன்றது இல்ல, ஒரு ஆற்றல் இருக்குன்னா அதை சரியா பயன்படுத்துற தன்மை நமக்கு தெரியணும். சரியான விகிதத்தில் ஒண்ணு இல்ல, ஒரு மாசத்துக்கு நம்ம வீட்டுல கிச்சன்ல ஆலிவ் மட்டும் தெளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா, வீட்டுல இருக்கிற பொருள்களை தேவையான பொருட்களை மட்டும் வைத்துக்கிட்டு மீதி தேவையில்லாத பொருட்களை எடுத்து வேற இடத்துல வச்சிடும். ஏன்னா ஒரு 50 பொருள் இருக்கிறது கையாளும் போது இருக்கிற ஆற்றலும், ஒரு 5 பொருள் இருக்கிற கையாளும் போது இருக்கிற ஆற்றலும் வித்தியாசம். அதே மாதிரி உணவு சமைக்கும் பொழுது தேவையான விகிதத்தில் நம்ம எல்லாத்தையும் சமைப்போம், விகிதாச்சாரத்துல சமைப்போம். எல்லா ஆற்றலும் ஆற்றல் வந்து ரொம்ப 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 முக்கியம். நம்மளுக்கு எனர்ஜியை பொறுத்துதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நிம்மதியே இருக்கு. இப்ப ஆற்றல் வந்து சரியா செயல்பட, இப்போ 100 ரூபாய் கொடுத்து அனுப்புறோம். 100 ரூபான்றது ஒரு ஆற்றல். அத 10 ரூபா செலவு பண்ணிட்டு மீது 90 ரூபா வச்சிருந்தோம்னா ஆற்றல் சேமிப்பு. அதே மாதிரிதான் நம்ம பேசக்கூடியது ஆற்றல் வந்து 100 யூனிட் செலவாகுதுன்னா பேச்ச குறைக்கும் போது ஆற்றல் செலவாகுது. அதனால வந்து பசி எடுக்கிறது கம்மியாகுது. அதனால பொருளாதாரம். ஆற்றலை சேமித்தல், ஆற்றலை அதிகப்படுத்துதலுக்கு இந்த ஆலிவ் பயன்படுது. அதே மாதிரி பாசிட்டிவா இருக்கிற ஆற்றலை எப்படி யூஸ் பண்றது, ஆற்றலை எப்படி பாசிட்டிவா வடிவமைக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம ஆற்றலை தவறா பயன்படுத்துறதுனாலதான் நிறைய இடத்துல நமக்கு பாதிப்புகள் ஏற்படுது. அந்த பாதிப்புல இருந்து மீள்வதற்கு சரியான அளவில் கான்சியஸ் எனர்ஜி எக்கானமி, கான்சியஸா விழிப்புணர்வோடு ஆற்றலை செயலாக்குதல், ஆற்றலோடு ஒரு புரிந்துணர்வு. இந்த கண்ணுக்கும் சரியான ஆற்றல் இருந்துதான் கண்ணாடி போட தேவையில்ல. மூளைக்கு சரியான ஆற்றல் போச்சுன்னா நம்மளுக்கு செயல்பாடுகள் நல்லா இருக்கும். ஹார்ட்டுக்கு சரியான ஆற்றல் போச்சுன்னா அதனுடைய தன்மைகள் எல்லாம் மாத்தி கொடுத்துரும், எதிர்மறையான எண்ணங்கள். அப்போ ஆற்றலை வைத்துதான் மனிதனே, எனர்ஜி வச்சுதான் மனிதனே. அப்போ வாட்ச் யுவர் செல்ஃப். மெயின் விஷயம் ஆலிவ் சொல்றது, உங்களை நீங்கள் கவனிங்கள். உடலிலும் மனதிலும் அதிகமா உழைக்கிறீங்க, தேவையற்ற உழைப்பு அது அப்படின்னு சொல்றதுதான். என்ன பண்ணா ஹோல் சிஸ்டத்தை, அதாவது உங்களுடைய உடல் முழுவதையும் சரி பண்ணி கொடுக்கும். உங்களை உடலில் இருந்து ஆற்றல் சம்பந்தமானவர்களா பார்க்க வைக்கும், சூட்சும சரீரமா உங்களை பார்க்க வைக்கும். அதாவது உடல் ஆற்றல், சூட்சும ஆற்றல் சொல்றாங்க இல்லையா, ஆற்றல் வடிவத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், உடல் கடந்த நிலையில் உங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். அச்சய பாத்திரம் மாதிரி நீங்க எவ்வளவு ஒர்க் பண்ணாலும் சூப்பரா வந்து ஆற்றலை தந்து கொண்டே இருப்பீர்கள், அறிவிலும் ஞானத்திலும் அன்பிலும். அதே மாதிரி பிளெக்சிபிள், அதாவது இலகுத்தன்மையோடு ஆற்றலை பயன்படுத்துது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. உடல் உள்ளுணர்வை பெறுவீர்கள். உடல் இந்த இடத்துல இதுவா இருக்கு, பலவீனமா இருக்கு, நீ போய் இதை செக் பண்ணிட்டு இது சரி பண்ணிக்கோன்னு சொல்லும், உடம்பு சொல்லும். உங்களுடைய வரைமுறைகளை தெரிஞ்சுக்கோங்க, எது வரைக்கும் லிமிட்டை தெரிஞ்சுக்கோங்க. ரெகுலரா ரெஸ்ட் எடுத்து உங்களை நீங்களே பாத்துக்கோங்க. ப்ரொஃபவுண்ட் கனெக்ஷன் வித் ஹையர் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோல், ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ். அதாவது உங்களுக்கும் பரமாத்மாக்கும் ஜீவாத்மாக்கும் ஒரு இணைப்பை ஏற்படுத்தும். ஏன்னா ஆற்றல் வழியாக தான் இணைப்பை ஏற்படுத்தும். தியானம் முழுவதுமே ஆற்றல் தான், தியானமே ஆற்றல் சம்பந்தப்பட்டது தான். பரம ஆத்மா என்றக்கூடிய ஆற்றலும் உடல் இருக்கிற ஜீவ ஆத்மா என்ற ஆற்றலும் இணைவதற்கான விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்க. எந்த விதத்துல விகிதத்துல இருக்கணும் அது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரீபேலன்சிங், உங்களை மறு சீராய்வு பண்ணி சரி பண்ணுங்க. எதுல இருந்துன்னா எதுக்கு டயர்டு வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த எனர்ஜி எங்கிருந்து வருதுன்னா
ஒளியில இருந்து வருது. ஏன் டயர்டு வருதுன்னா, எனக்கு பிரபஞ்சத்துல இருந்து ஆற்றல் வருது. பிரபஞ்சம் எப்பொழுதும் எனக்கு ஆற்றலை தந்து கொண்டிருக்கிறது. பஞ்சபூதங்கள் ஆற்றலை தந்து கொண்டிருக்கிறது. நான் இந்த உடல் லிமிட்டெட் வெர்ஷன், அதாவது நான் உடல் என்று நினைத்துக் கொண்டிருப்பதால் எனக்கு ஆற்றல் குறைபாடும் ஆற்றல் பலவீனமும் ஆற்றல் டிப்ளீஷன் சொல்லக்கூடிய வெறுமையும் ஏற்படுகிறது. நான் பிரபஞ்சத்தினுடைய ஒரு தொகுப்புன்றது ஒரு செயல்பாடு தெரிந்து கொள்ளாதனாலதான் எனக்கு ஆற்றல் வெறுமை ஏற்படுகிறது. நான் ஆற்றல் வெறுமை இல்லாமல் இருப்பதற்கு நானும் இந்த பிரபஞ்சமும் ஒன்றுதான். இந்த பிரபஞ்ச ஆற்றலை நான் எப்பொழுதும் மதிக்கிறேன், அதனோடு தொடர்பு கொண்டுகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி கண்டிஷன், பிசிக்கல் கண்டிஷனும், உடல்ல எனர்ஜி லாஸும், மைண்ட்ல எனர்ஜி லாஸும், சோலோடைய பர்பஸ் தெரியாம இருக்குது நடக்காது. அப்ப ஆலிவ் என்ன பண்ணுதுன்னா, உங்களை ஆற்றல் மனிதனாக, ஆற்றல் உள்ள மனிதனாக, ஆற்றல் வைத்திருக்கிற மனிதனாக மாற்றுகிறது. உங்கள் ஆற்றலை பொறுத்துதான் பொருளாற்றல், சமூக ஆற்றல், தனிப்பட்ட ஆற்றல், குடும்ப ஆற்றல் எல்லாம் செயல்படும். அப்போ உங்களுடைய ஆற்றலை சரியான விகிதத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் மிகப்பெரிய மாற்றத்தை பார்த்தீங்க. உங்களுடைய வாழ்க்கை லைவா இருக்கும். LIV இந்த மலர்ல இருக்கு. ஓ லைவ், லைவா புத்துணர்வா எவ்வளவு வேலை செஞ்சாலும் மகிழ்ச்சியா செய்வீங்க. நான் வந்தது இந்த ஆற்றலை சரியாக பயன்படுத்துவதற்கு, மூளை ஆற்றலையும், என் உடல் ஆற்றலையும், குடும்ப ஆற்றலையும், சமூக ஆற்றலையும், ஆன்மீக ஆற்றலையும் சரியாக புரிந்து கொண்டு நான் ஆற்றல் உள்ள மனிதனாக என் கடமையை ஆற்றுவேன் அப்படின்றதுதான் ஆலிவுடைய தன்மை. பரிபூரணம், அச்சய பாத்திரம், அமுத சுரபி, கற்பக விருட்சம், அல்ல குறையாத அமுத சுரபி அப்படியே வந்துகிட்டே இருக்குது. எக்ஸ்ப்ளோசிவா அப்படியே ரீஜெனரேட்டிவ். அவன் பார்த்தோம் இல்லையா, திருப்பதி எடுக்க 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 வந்து, அதாவது பூரணம்ன்ற வார்த்தை தான். பூரணம்னா என்ன வார்த்தைன்னா, எரிந்து கொண்டிருக்கிற ஒரு விளக்குல இருந்து ஆயிரக்கணக்கான விளக்கை ஏற்றினாலும் அந்த விளக்குல இருந்த ஒளி குறையாது. அந்த மாதிரிதான் ஆலிவ். அதுதான் பூரணம் சொல்றாங்க. பூரணத்துல இருந்து எடுத்தீங்கன்னா, நம்ம பாக்கெட் ₹1 எடுத்துட்டோம், மீதி ₹100 ₹1 எடுத்துட்டா 99 ஆகும். ஆனா பூரணத்துல அப்படி கிடையாது. நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணீங்கனாலும் அது அவ்வளவு அதுவாகவே தான் இருக்கும், அப்படியே தான் இருக்கும், பூர்த்தி ஆயிட்டே இருக்கும். அப்ப வாழ்க்கையில பூர்த்தியான வாழ்வு, முழுமையான வாழ்வு, பூர்த்தியான வாழ்வு தான் கரெக்டான விஷயம். அந்த வாழ்வு வேணும்னா, எல்லாவற்றிலும் ஆற்றல் உள்ளதாக நம்ம வாழ்க்கையை செழுமையாக இருக்கணும்னா ஆலிவ் ரொம்ப அற்புதமா ஹெல்ப் பண்ணும்.